ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் டிசைன் நெக் மாடலில் இந்த மாதிரி ஒரு நெக் மாடல் வந்து எப்படி சுடிதாரில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனில் கீஹோல் வச்சு எப்படி வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஷில் வந்து கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எப்படி கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலரிங் டிப்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நெக் மாடல் வந்து ஒரு போட் நெக் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக சுடிதார் வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது போட் நெக் கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, ஷோல்டரோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு என்னவோ அதை டிவைடட் பை 2 பண்ணி அப்படியே மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 14 இருந்துச்சுன்னா நீங்கள் 14 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 inches வரும். ஸோ அந்த 7 inches தான் நீங்கள் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டாக மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ நம்ம போட் நெக் ஸ்டிச் பண்ணுறோம்னாலே நம்ம நெக்கோட வித்து வந்து அதிகமாக இருக்கணும், ஷோல்டரோட ஸ்டாப் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நெக்கோட வித்து வந்து மேக்ஸிமம் 4 inches வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நெக்கோட வித்து வந்து 4 inchesனு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக வேறு ஏதாவது ஒரு நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம்னா நம்ம நார்மலாக நெக்கோட வித்து வந்து 2.5 inches 2.75 inchesனு வைப்போம். ஸோ போட் நெக்னாலே நம்ம நெக்கோட வித்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நெக்கோட வித்து வந்து 4 inchesனு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம கிளாத்தில் மார்க் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். மீதி எல்லாமே நம்ம நார்மலாக சுடிதாருக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மெயின் ஃபேப்ரிக்லையும் கட் பண்ணிக்கிறேன், லைனிங் கிளாத்லையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக் போர்ஷன் மட்டும் லைனிங் கிளாத்லையும் கட் பண்ணக்கூடாது, மெயின் கிளாத்லையும் கட் பண்ணக்கூடாது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம நார்மலாக சுடிதாருக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலப் டிசைனை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கேன்வாஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கேன்வாஷோட வித்து பார்த்தீங்கன்னா 13 inches இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட லென்த்து வந்து ஒரு 8 inchesலேருந்து 9 inches வரைக்கும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு கேன்வாஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேன்வாஷை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கேன்வாஸில் நம்ம நெக்கு தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்கோட வித்து வந்து எவ்வளோ மார்க் பண்ணோம்? 4 inches. ஸோ அந்த 4 inchesஸை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித்து 4 inchesனு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸோ இது ஃப்ரண்ட் நெக்கு தான். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு சுடிதாருக்கு ஃப்ரண்ட் நெக்கு டீப் வந்து எவ்வளோ வைப்பீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போட் நெக் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ நமக்கு மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு இருக்கும். ஸோ அந்த 1/2 inchும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 inch மார்க்கிங்லேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து நெக் டீப் வைப்பீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம என்ன நெக்கு டீப் வைப்போமோ அந்த நெக்கு டீப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த நெக் மாடல் வந்து போட் நெக் கான்செப்ட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ போட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நெக்கோட டீப் வந்து 4 inchesனு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 inch விட்டோம்ல, அந்த லைன்லேருந்து 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வித்தில் வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்கோட வித்து வந்து 4 inches வச்சுருக்கோம், நெக்கோட லென்த்து வந்து 4 inchesனு வச்சுருக்கோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம போட் நெக் வரைஞ்சிட்டு இதில் அந்த ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போட் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு போட் நெக் வந்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் கையாலேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட் நெக் வந்து அழகாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, கையாலேயே அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஓகே, இப்போ ஸ்கேலப் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு இல்லை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பரில் 1.5 inch வித்துலையும் 1.5 inch லென்த்லேயும் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1.5 inch வித்துலையும் 1.5 inch லென்த்தில் இருக்க மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட கார்னரில் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன்ல இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 circle மாதிரி வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கீழே அந்த கீஹோல் மாதிரி வந்திருக்குல்ல, அந்த டிசைனுக்கு நீங்கள் இதை வச்சு ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம். இல்லை உங்கள் நெக்கோட டீப் வந்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கையால் ட்ரா பண்ணி எடுக்கிறதுனாலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நெக்கோட டீப் வரைக்கும் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் வரைக்கும் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் கையாலேயே. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம். ஓகே, நான் இப்போது கையிலேயே ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்கேலப் டிசைனை நம்ம போட் நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த போட் நெக் மேலேயே இப்படி வச்சு ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த போட் நெக் கர்வில் நம்ம கட் பண்ண ஸ்கேலப் டிசைனை வச்சு இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஓகே, கரெக்டாக இந்த ஸ்கேலப்பை அந்த கர்வில் வச்சு ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் ஒரு 1 inch டிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ நான் இப்போ எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 inch இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு மேலேயே வந்து அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 inch மார்க் பண்ணி லைன் போட்டோம்ல, இந்த லைன்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நெக்கோட வித்து வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நம்ம டிசைன்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம நெக்கோட வித்து வந்து அகலமாகலாம், இல்லை கம்மியாகலாம். அதனால் இந்த மாதிரி இந்த லைன்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்கோட வித்து வந்து மாறாமல் இருக்கும். இப்போ லைன்லேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி கர்வ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கர்வில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட நெக் டிசைன் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஷை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அயனிங் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஷை இந்த மாதிரி கிளாத் மேலே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ராங் சைட் மேலே தான் வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பின்னாடியும் கன்சீலாக வரணுன்னா இந்த மாதிரி ராங் சைடு மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அயன் பண்ணிட்டிங்கன்னா இது அப்படியே நமக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட அயனிங் இல்லைனா இதை சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியே நான் ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு 1/2 inch விட்டுட்டு இந்த எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுடிதாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து 7 inches வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். 4 inches வந்து நெக்கோட வித்து வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம மீதி எல்லாமே நார்மலாக எப்போவுமே சுடிதார் கட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நான் ராங் சைடு மேலேயே தான் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சென்டரில் சிசர் கட் போட்டோம்ல, அந்த சிசர் கட்டும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 inch கிளாத் வந்து விட்டுருக்கோம். ஸோ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த வளைவாக வர பக்கம்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் 1 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி 1 ஃபோல்டு பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததை நம்ம சுடிதாரில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சிசர் கட் போட்டிருக்கோம்ல, இந்த சிசர் கட்டும் இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேலே வந்து 2 பின் பண்ணிக்கிறேன், கீழேயும் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ ஸ்டிச் எப்படி பண்ணணும்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த டிசைனில் கரெக்டாக இதோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த கேர்வாக வர இடம்லாம் கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கையாலேயே வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கரெக்டாக அந்த கேர்வ்லலாம் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இந்த கீ ஹோல் கிட்டேயும் இதே மாதிரி தான் கிளாத்தை டேர்ன் பண்ணி இதோட எட்ஜில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணி இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்கு ஷேப் என்ன போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் நம்ம ஒரு 1/4 இன்ச் தள்ளி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக் ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேர்வாக வருதில்ல அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேர்வ் வந்து முடிகிற இடத்துல கரெக்டாக சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக சுற்றி வந்து சிசர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ அந்த கேர்வ்லேயும் கரெக்டாக சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சிசர் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை டேர்ன் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி கையை வந்து கரெக்டாக வச்சு டேர்ன் பண்ணுங்கள். உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க, அப்போ தான் நமக்கு அந்த கேர்வ் வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அழகாக வந்து வெளியே வரும். ஸோ நல்லா வந்து இழுத்து விடுங்க. ஸோ நம்ம இந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக டேர்ன் பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து நமக்கு அழகாக வரும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேர்ன் பண்ணிட்டோம். ஸோ டேர்ன் பண்ணால் நமக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த கேர்வாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக அந்த கேர்வாக நீட்டாக வரும். நம்ம மேலே கீழே ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு அந்த கேர்வ் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ நான் இந்த கேர்வ் ஷேப்பில் கரெக்டாக இதோட எட்ஜில் டாப் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சுமே கரெக்டாக அந்த கேர்வில் பொறுமையாக நீடில் ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா, இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதில் இந்த கீஹோல் மாதிரி இருக்குல்ல, இதில் நீங்கள் ஏதாவது சின்னதாக பட்டன் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மணி ஏதாவது ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் நமக்கு நெக்கு வந்து ஸ்டிஃபாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இதை சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் ஓகே, இல்லை அந்த ஸ்கேலப் டிசைன் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் தெரியாமல் லேஸ் வச்சுட்டேன். ஸோ நான் லேஸ் வச்சதுனால எனக்கு அந்த ஸ்கேலப் டிசைனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1/4 இன்ச் தள்ளி சும்மாவே ஒரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்கேலப் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரி டைலரிங் அப்டேட், டைலரிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.